ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஒன் செகண்ட் யூ மார்க் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. நீங்கள் அனைவரும் சுகமாக இருக்கின்றேன் நம்புகின்றேன். நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து நலமாக இருக்க எல்லாம் இறைவனை பிரார்த்தித்து நிற்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் என்ன சொன்னால் மே தினத்தினுடைய முதலாவது நாளிலே காலடி வைத்திருக்கின்றோம். இந்த நாளிலே விசேஷ விதமாக தொழிலாளர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த உலகமே தொழிலாளர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நாளிலே முதற்கணமாக உங்கள் அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். தொழிலாளர்கள் என்று சொல்கின்ற வழியில் எங்களுக்கு தெரியும், நாளாந்தம் தன்னை உருக்கி மெழுகுதிரியை போல தன்னை உருக்கி தியாகம் செய்து தனக்காகவும் பிறருக்காகவும் தியாகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றவன் தான் தொழிலாளி. அது மண்ணிலே பிறந்த யாராயும் இருக்கலாம், இந்த உலகத்திலே வந்திருக்கின்ற யாராவது இருக்கலாம், அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். ஒவ்வொருவரும் தொழிலாளியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த நாளிலே தங்களுடைய வருத்தியை தியாகம் செய்து அது விவசாயம் செய்கின்றவர்களாக இருக்கலாம், கடத்தொழில் செய்கின்றவர்களாக இருக்கலாம், வீதியிலே குப்பை அழுகின்றவர்களாக இருக்கலாம், வீதி ஓரங்களிலே வேலை செய்கின்றவர்களாக இருக்கலாம். அவர்கள் இல்லை என்று சொன்னால் என்னுடைய சமுதாயம் உலகம் முன்னோக்கி செல்ல முடியாது. ஆகவே இந்த நாளிலே விசேஷமாக அவர்களை சிறப்பான விதத்திலே நினைவு கூறுவது ஒரு முக்கியமான அம்சமாக விளங்குகின்றது. ஆகவே இந்த நேரத்திலே அவர்களுக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்வோம். அவருடைய குடும்பத்துக்காகவும் அவர்கள் வாழ்கின்ற சமுதாயத்துக்காகவும் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் தொழிலாளியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நேரத்திலே அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். என்று சொன்னால் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், வாழ்க்கையிலே முன்னோக்கி செல்ல வேண்டும் சொன்னால் ஒவ்வொரு தொழிலாளியும் ஒரு பங்களிப்பை ஆற்றுகின்றான். அது அவளாக இருக்கலாம், அவனாக இருக்கலாம். ஒவ்வொருவரும் ஒரு பங்களிப்பை ஆற்றி கொண்டிருக்கின்றான். ஆகவே யாரும் அவர்களை பற்றி தப்பாகவோ இழிவாக கருதப்படக்கூடாது என்று சொன்னால், அவர்கள் செய்கின்ற தொழிலே தெய்வம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்வோம். இந்த நாளிலே மீண்டும் ஒரு முறை அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். உங்கள் அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பின் மா. நன்றி, வணக்கம்.